ஹாய் கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கம்யூனிட்டி நண்பர்கள் வந்துட்டு ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, கோட்டக் செக்யூரிட்டிஸில் வந்துட்டு brokerage அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்க 5000 கிட்ட ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 2500 மேலே ப்ரோக்கரேஜில் போயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. இப்போ பெஸ்ட் புரோக்கர் எது, அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் எஃப்என்ஓ ட்ரேடிங்க்கும் பெஸ்ட் புரோக்கர் எதுன்னு பார்க்கும். அது மோஸ்ட்லி வந்துட்டு அட்மின் சைட் நாங்கள் வந்துட்டு ஜெரதா யூஸ் பண்ணுறோம். ஒரு சில நண்பர்கள் வந்து க்ரோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் கம்பேரிசன் தான். நான் ஆல்ரெடி கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் brokerage எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஜெரதாலையும் குரோலையும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் ஜெரதா போயிடுறேன். ஜெரதாவில் வந்துட்டு brokerage கால்குலேட்டர் நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஜெரதா brokerage கால்குலேட்டர் போனாலே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு இன்ட்ராடே ஈக்விட்டி வந்துட்டு நான் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறேன், ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறேன். 1000 ருபீஸில் வாங்கி 1001 செல் பண்ணால் என்ன ஆகும்னா, என்னோட மொத்த என்ன சொல்கிறது டேர்ன் ஓவர் வந்துட்டு நான் என்னோட பை அமௌண்ட்டு ப்ளஸ் செல் அமௌண்ட் சேர்த்து தான் டேர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே 2,100,000 எனக்கு எவ்வளோ வந்துட்டு brokerage பிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, brokerage வந்துட்டு 40 ருபீஸ். ஓகேங்களா? அதர் ஹிடன் சார்ஜஸ்னால் இதுதான் சொல்லுவாங்க. எஸ்டிடி, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ், ஜிஎஸ்டி, செபி சார்ஜ், அடுத்து ஸ்டாம்ப் டியூட்டி, இதெல்லாம் சேர்த்து தான் அதர் ஹிடன் சார்ஜஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து brokerage எல்லாம் சேர்த்து இப்போ இன்ட்ராடே ஈக்விட்டியில் ஜெரோதால எவ்வளோ brokerage வருதுன்னா ரூ. 82.68 வருது. ஓகேங்களா? இதே வந்துட்டு குரோவில் எவ்வளோ வந்து பார்த்துலாம். ஓகேங்களா? ஈக்விட்டி இன்ட்ராடே. ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே வந்துட்டு குவான்டிட்டி வந்து 100 குவான்டிட்டி 1000 ரூபாய்க்கு வாங்கி 1001 ரூபாய்க்கு விற்கிறேன். சேம் டேர்ன் ஓவர் வந்து சேம் தான். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இங்கே என்ன டோட்டல் சார்ஜஸ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 82.45. இங்கே எவ்வளோ வந்துச்சு 82.68. ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஓகேங்களா? ஜெரோதாவில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 காசு அதிகமாக இருக்குது குரோவை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இன்ட்ராடே பார்த்தாச்சு. இப்போ டெலிவரி பார்த்தா சேம் குவான்டிட்டி வாங்குறேன். 100 குவான்டிட்டி 1000 ரூபாய்க்கு வாங்கி 1001 விற்கிறேன். இன்ட்ராடே இல்லை, இது டெலிவரி. ஓகேவா? டெலிவரினா நம்ம ஸ்விங் ட்ரேடிங் வச்சுக்கோங்கள, ஒரு நாள் கழிச்சு பண்ணாலே இது டெலிவரி. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தா டோட்டல் சார்ஜஸ் வந்துட்டு 222.48. அதே வந்துட்டு குரோவில் பார்க்கும்போது அதோட சார்ஜஸ் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 269.45. இதில் வந்துட்டு டெலிவரியில் வந்துட்டு ஜெரோதா தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே 222.48 தான். அங்கே குரோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 269. கிட்டத்தட்ட ஒரு 47 ரூபா கூட இருக்குது. ஓகேண்ணா குரோவில். சரியா? இது ஏன்னா நம்ம ஜெரோதா வந்துட்டு டெலிவரிக்கு வந்துட்டு brokerage போட மாட்டாங்க. ஓகே, brokerage ஃப்ரீ. டெலிவரின்னு எடுத்தாலே brokerage ஃப்ரீ. அந்த 40 ரூபா தான் அதில் கொஞ்சம் கம்மியாகி வருது. ஓகேவா? ஜெரோதாவில் கம்மியாக வருது, குரோவில் வந்துட்டு கூட வருது. 40 ரூபா 47 ரூபா கூட வருது. ஓகேவா? இப்போ அதே பார்க்கும்போது இப்போ F1 ஃபியூச்சர்ஸில் பார்த்துருவோம், F1ஓலையும் பார்த்துருவோம். ஏன்னா எது பெஸ்ட்டுன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ F1ஓவில் அதே தான். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு லாட் வந்துட்டு 1000 குவான்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறோம். அதுக்கு 1100, நான் ரவுண்ட் 1000 போடுறேன். போடும்போது எனக்கு வந்துட்டு டேர்ன் ஓவர் வந்துட்டு 10 லட்சம் 10,10,000 ரெண்டையும் கூட்டும்போது 20,10,000 வரும். ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெரோதாவில் வந்துட்டு 312.77 ரூபா வருது. ஓகேவா? ஒரு ஃபியூச்சரை வாங்கி விற்றா. ஓகேவா? அதே வந்துட்டு நம்ம வந்துட்டு குரோவில் பார்க்குறோம். சேம் 1000 குவான்டிட்டி 1000 ரூபாய்க்கு வாங்கி 1001 வைக்கும்போது சார்ஜஸ் எவ்வளோனா 310.41. ஜெரோதாவில் பார்த்தீங்கன்னா 312.70. 2 ரூபா வந்து ஜெரோதாவில் கூட இருக்குது. இதே குரோவில் வந்துட்டு 2 ரூபா கம்மியாக இருக்குது. ஓகேவா? இப்போ F1 பார்த்துருவோம். F1 ஜெரோதா ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சேம் அதே 20 லட்ச ரூபாய்க்கு F1 பண்ணோன்னா என்ன ஆகும்னா டோட்டல் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் வந்துட்டு ஜெரோதாவில் வந்துட்டு 1919.49 காசு வருது. ஓகேவா? அதே வந்துட்டு நம்ம இங்கே குரோவில் பார்க்கும்போது சார்ஜஸ் வந்துட்டு 1907, அங்கே 1919, இங்கே 1900, கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபா வந்துட்டு ஜெரோதாவில் ஹையாக இருக்குது. இங்கே வந்துட்டு குரோவில் கம்மியாக இருக்குது. ஓகேவா? இது ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. இது வந்துட்டு ஜெரோதா பெருசா குரோ பெருசானா ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 ரூபா 2 ரூபா வித்தியாசம் இருக்கும். பட் ஆனால் ரெண்டுமே நல்ல என்ன சொல்ல நல்ல ஆப் தான். நல்ல புரோக்கர்ஸ் வந்து இந்தியாவில் வந்துட்டு நல்ல புரோக்கர்ஸ் அது ரெண்டுமே சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம கம்யூனிட்டி நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கே அவ்வளோ வந்துச்சுன்னா ஆக்சுவலாக அவங்க கோட்டக் செக்யூரிட்டிஸ் அதை யூஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். ஓகேங்களா?
அது வந்துட்டு பார்க்கும்போது இப்போ நான் அவங்க ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அதில் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ கோடக் செக்யூரிட்டிஸில் ஓல்டு பிளான் ஒன்று இருக்குது. இப்போ புதுசாக கோடக் நியூன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஓல்டு பிளான் என்னன்னா டெலிவரிக்கு வந்துட்டு புரோக்கரேஜ் வந்துட்டு 0.25%லேருந்து 0.39% வரை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவருக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணார்ல அந்த நண்பருக்கு என்னன்னா அவர் பை அமௌண்ட் வந்துட்டு 1,80,846 ரூபா 33 காசு. செல் அமௌண்ட் வந்துட்டு 1,84,768.77 காசு. ரெண்டையும் ஆட் பண்ணால் டர்ன் ஓவர் வந்துட்டு 3,65,615.10 காசு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி பார்த்துக்காங்க பண்ணோன்னா இது வந்துட்டு 0.39% வந்து புரோக்கரேஜ் கால்குலேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அவர் என்ன பிளானில் இருக்கான்னா ஓல்டு பிளானில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க கஸ்டமர் கேரை கால் பண்ணி வந்துட்டு எனக்கு இப்போ நியூவாக வந்திருக்க அந்த ட்ரேட் நியோன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கான் கோடக் செக்யூரிட்டிஸில். அந்த பிளானுக்கு சேஞ்ச் ஆனாங்கன்னா கோயிங் ஃபார்வர்டு வந்துட்டு சேம் லைக் ஜெராதா க்ரோ மணிக்க ப்ரோக்கரேஜஸ் கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் கஸ்டமர் கேரை கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த பிளானை மாற்றலாம். இல்லைனா நீங்கள் புதுசாக வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜெராதாலேயோ க்ரோலையோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒரு 5% 6% ப்ராஃபிட் பார்க்குறோம். ஓகேங்களா? அதில் 3% வந்துட்டு ப்ரோக்கரேஜே போயிட்டா நம்ம ப்ராஃபிட் பார்த்து வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் நல்ல ப்ரோக்கராக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு எப்போயுமே. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன என்னன்னா நான் வந்துட்டு ஜெராதா யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்துட்டு ஜெராதா தான் யூஸ் பண்ண சொல்லுவேன். எனக்கு வந்துட்டு வெப் அப்ளிகேஷனாலும் சரி மொபைல் அப்ளிகேஷனும் சரி எனக்கு ஜெராதா வந்து நல்லா இருக்குது. நான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். 7 இல்லை 8 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். 2017 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஜெராதாவில் எந்த இஷ்யூஸ் தெரியல. ஒரு 2 டைம் வந்துட்டு டெக்னிக்கல் கிளிச் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்போ தான் பிரச்சனையாச்சு. அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒன்று அந்த கோடக் நியூ அந்த பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஜெராதாவோ இல்லை க்ரோலையோ அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம குரூப்பில் பிங் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.